ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் நமக்கு எதிராக மனிதர் எழுந்தபோது, அவர்களது சினம் நம்மேல் மூண்டபோது அவர்கள் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதரான புனித அந்தோணியாரை நினைவு கூறுகின்ற மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை இன்று. அந்த அற்புதருடைய திருப்பாதம் நாடி வந்து அவருடைய பரிந்து பேசுதலுக்காக, அவரிடத்திலிருந்து பல்வேறு நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இன்றைக்கு அற்புதருடைய திருப்பாதம் வந்து ஜெபித்து விட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் இந்த தெய்வீக திருப்பலியில் பங்கேற்பதன் வழியாக கோடி அற்புதருடைய பரிந்து பேசுதலை பெற்று, அவருடைய பரிந்து பேசுதலினால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதங்களும் அருளும் உங்கள் மீது என்றும் தங்கியிருப்பதாக. அதே நிலையில் இன்று நம் தாயாம் திரு அவை புனித சார்லஸ் லுவாங்கா மற்றும் அவருடைய தோழர்களை நினைவு கூர்ந்து செபிக்க நமக்கு அழைப்பு தருகிறது. ஆப்பிரிக்க நாட்டில் உகாண்டா என்கிற பகுதியில் 22 பேர் தங்களுடைய இன்னுயிரை கிறிஸ்துவுக்காக தியாகம் செய்தார்கள். கிறிஸ்துவுக்காக உயிரை கொடுத்து அவர்கள் பல தீமைகளிலிருந்து மக்களை மீட்டு கொண்டார்கள். குறிப்பாக அந்த ஆப்பிரிக்க உகாண்டா பகுதியிலே அரசனாக இருந்த முவாங்கா என்கிற ஒரு மன்னன் மிகுந்த கொடுமைக்காரனாக இருந்தான். குறிப்பாக அவனுடைய தீச்செயல் எப்பேற்பட்டதாக இருந்தது என்றால், 13 முதல் 30 வயது வரை இருக்கின்ற இளைஞர்களை எல்லாம், சிறு பிள்ளைகளை எல்லாம் ஓரினச் சேர்க்கையில் ஈடுபடுகின்ற ஒரு தவறான பழக்கத்தில் அவன் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருந்தான். இதனால் பல இளைஞர்களுடைய வாழ்க்கை சீரழிந்து போனது. ஒழுக்கக்கேடான இந்த செயல்களில் ஈடுபட்ட போது பல பேர் குற்ற உணர்ச்சிகளால் வருந்தி வாடினார்கள். இந்த தவறான பழக்க வழக்கத்தை கண்டிக்கிறார் புனித சார்லஸ் லுவாங்கா அவர்கள். அவர் இப்படியாக அரசருக்கு எதிராக குரல் கொடுப்பதனால் அவரை சிறையில் அடைக்கிறார்கள். சிறையில் அடைத்து கொடுமைப்படுத்துகிறார்கள், சித்திரவதை செய்கிறார்கள், துன்புறுத்துகிறார்கள். ஆனாலும் கூட அந்த சிறையில் இருக்கிற பல இளைஞர்களை அவர்கள் மனம் மாற்றுகிறார். கிறிஸ்துவை பற்றி அவர்களுக்கு எடுத்துரைத்து திருமுழுக்கு கொடுக்கிறார். பல இளைஞர்கள் அவரை பின்பற்றுவதை, இயேசுவினுடைய மதிப்பீடுகளை ஏற்றுக்கொள்வதை தாங்க முடியாத இந்த அரசன் எப்படியாவது புனித சார்லஸ் லுவாங்காவை பழி வாங்க வேண்டும் என்று நினைக்கிறார். அதன் அடிப்படையில் தான் அவரை கொடூரமாக எரித்து கொலை செய்கிறான் இந்த மன்னன். அன்பு சகோதர சகோதரிகளே, புனித சார்லஸ் லுவாங்காவும் அவரோடு இணைந்து 22 பேரும் தங்களுடைய இன்னுயிரை கிறிஸ்துவுக்காக கையளிப்பதை பார்க்கிறோம். அதனால் நம் தாயாம் கத்தோலிக்க திரு அவை இவர்களை சாட்சிகளாக, மறை சாட்சிகளாக இன்று நினைவு கூர்ந்து கொண்டாட நமக்கு அழைப்பு தருகிறது. வேத சாட்சிகளின் இரத்தம் விசுவாசத்தின் வித்து. அதனால் இப்படிப்பட்டவர்களுடைய அந்த உயிர் தியாகம் அந்த மக்களிடையே புதிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியது, புத்துணர்வை ஏற்படுத்தியது. தங்களுடைய தவறான பழக்க வழக்கங்களிலிருந்தும், அடிமைத்தனங்களிலிருந்தும், அரசன் செய்கிற அநியாய அட்டூழியங்களிலிருந்தும் விடுதலை பெற முயற்சி செய்கிறார்கள். அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதனால் அந்த இடத்தில் புதிய மறுமலர்ச்சி ஏற்படுவதை காணுகிறோம். இவர்களின் உயிர் தியாகம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலையையும், அடிமைத்தன மக்களுக்கு அந்த இடத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் மீண்டெழுகின்ற பாக்கியமும் கிடைக்கிறது. சகோதர சகோதரிகளே, அன்றாட வாழ்க்கையில் நாமும் கூட தியாகம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். தியாக வாழ்க்கையின் வழியாக சில நன்மைகள் நமக்கு உண்டாகும். ஒரு தந்தை தன் குடும்பத்திற்காக எல்லா விதங்களிலும் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டு தியாகம் செய்கிறார்.
அவர் நினைத்திருந்தால் தவறான பழக்க வழக்கங்களுக்கு செல்லலாம், தாறுமாறான வாழ்க்கை வாழலாம், பிறரோடு இணைந்து கொண்டு குடித்து இன்புற்று தவறான வழியில் செல்லலாம். ஆனால் ஒரு நேர்மையான தந்தை தன் குடும்பத்திற்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்து தன் பிள்ளைகளுக்காக தன் மனைவிக்காக வாழுகிறான். மனைவியும் அப்படிதான் தன் குடும்பத்திற்காக, தன் கணவனுக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக தியாக உணர்வோடு எல்லா சுமைகளையும் ஏற்றுக்கொண்டு அவர் பணி செய்கிறார். இப்படிப்பட்ட தியாகங்களை நம் வாழ்க்கையில் நாம் செய்கிற போது அதன் வழியாய் ஒரு நன்மை வெளிப்படுகிறது, நன்றி உணர்வு வெளிப்படுகிறது, சாட்சியம் அதிலிருந்து உருவாகிறது. ஏனென்றால் நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள், கிறிஸ்துவினுடைய மீட்பில் பங்கு பெறுகிறவர்கள், கிறிஸ்துவினுடைய உயிர்ப்புக்கு சொந்தக்காரர்கள். கிறிஸ்து நமக்காக இரத்தம் சிந்தினார், கிறிஸ்து நமக்காக கல்வாரி மலையில் தியாக பலியாக ஒப்புரவானார். அப்படி என்றால் நாமும் கூட நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் சில துன்பங்களை ஏற்றுக்கொள்வதின் வழியாக, சில இடர்பாடுகளை துணிவோடு எதிர்கொள்வதின் வழியாக, வாழ்வில் வருகிற கஷ்டங்களை, உடலில் சுமக்கின்ற நோய் நொடிகளை நாம் எதிர்கொள்ளக்கூடிய வல்லமையை, ஆற்றலை பெற்றவர்களாக இருக்கிற போது கடவுளுடைய உடனிருப்பை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அன்பு சகோதர சகோதரிகளே, நீலகிரி மாவட்டத்தில் நடந்த ஒரு காட்சியை இந்த நாட்களில் சமூக வலைதளங்களில் அவர்கள் வெளியிடுவதை நாம் பார்க்கிறோம். அதாவது ஒரு தாய் புலி ஒன்று தன்னுடைய குட்டிகளை எவ்வாறு பாதுகாப்பாக அழைத்துச் செல்கிறது என்கிற காட்சி அது. முதலில் அந்த சிசிடிவி கேமராவில் பதிவான இந்த நிகழ்வை அவ்வாறு காண்பிக்கிறார்கள். தாய் புலி ஒன்று ஒரு சாலை வழியாக வருகிறது. அந்த சாலையை முன்னும் பின்னுமாக சுற்றி பார்க்கிறது. முன்னாடி போகுது, பின்னாடி வருது, சைலெல்லாம் பார்க்குது. எல்லாவற்றையும் பார்த்து அப்படி இப்படி கொஞ்ச நேரம் சுற்றி விட்ட பிறகு அப்படியே அமைதியாக ஒரு புதருக்குள் அப்படியே நுழைகிறது, ஒரு தோட்டத்திற்குள் நுழைகிறது. அது அப்படியாக நுழைந்த உடனே அதனுடைய குட்டி புலிகள் 4 அந்த தாய்ப்புலியை பின்பற்றி வேக வேகமாக அந்த தாய்ப்புலியோடு அது இணைந்து ஓடுகிறது. பிரியமானவர்களே, ஒரு சிறிய காட்சி, ஆனால் அந்த தாயின் தியாகம், அந்த தாய்ப்புலி செய்கின்ற பாதுகாப்பு, தன் குட்டி புலிகளை அது நேசிக்கின்ற விதம் அற்புதமாக அந்த வீடியோவை பார்க்கும்போது நம் எல்லோருக்கும் விளங்கும். நிச்சயமாக தாய்ப்புலியை போன்ற ஒரு அன்பு கிறிஸ்துவின் அன்பு. ஒருபோதும் அது நம்மை கைவிடாது. ஒருபோதும் ஆண்டவன் நம்மை விட்டு விலகுவதில்லை. ஒருபோதும் கடவுளுடைய அன்பிலிருந்து நாம் விலகிவிட முடியாது. இது ஒரு சிறிய உதாரணம்தான். இந்த உதாரணத்தை ஒருபோதும் நாம் கிறிஸ்துவினுடைய தியாகத்தோடு ஒப்பிட முடியாது. ஆனாலும் நம்முடைய புரிதலுக்காக, நம்முடைய பார்வைக்காக, நம்முடைய அறிவிற்காக இந்த சிறிய விளக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிற போது நாமும் நம்முடைய வாழ்க்கையில் சிறு சிறு தியாகங்களை செய்வதன் வழியாக கிறிஸ்துவின் மீட்பில் பங்கு பெறுகிறோம். இன்றைய நாளின் தியாகிகளான புனித சார்லஸ் லொவாங்கோவும் மற்றும் அவருடைய தோழர்களும் கிறிஸ்துவின் பொருட்டு, அந்த மக்களிடையே நல்ல மறுமலர்ச்சி ஏற்படும் பொருட்டு தங்களுடைய இன்னுயிரையும் தியாகம் செய்கிறார்கள். நாமும் அன்றாட வாழ்க்கையில் சிறு சிறு தியாகங்களை செய்வதன் வழியாக கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை வெளிப்படுத்துகிறோம். கிறிஸ்துவின் உயிர்ப்புக்கு சாட்சிகளாய் வாழ்கிறோம். ஆமீன்.